உலகமெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குறித்து சொல்லும். இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்கிறார் பாப்போம். சார், நீங்கள் கடந்த பல பதிவுகளில் சொன்ன மாதிரியே பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சார். இந்த ஈரான் அமெரிக்கா போர் மீள்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி போகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க. அது மாதிரியே போயிட்டுருக்கு. இப்படி அமெரிக்காவிலேயும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரியே அங்கேயும் வந்துட்டுருக்கு சார். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். அமெரிக்காவோட அதிபருக்கு ஆபத்து இருக்குது. ஸோ இந்த மந்த் எண்டு 27ஆம் தேதிக்குள்ளே அது தப்பிச்சிட்டார்னா அவருக்கு பெரிய வழிகள் கிடைக்கும். அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து வரதை பார்க்க போகிறோம். எல்லையில் ஒரு குழப்பம் இருக்குது. எதிர்பார்க்காத ஒரு சண்டை வரப்போகுது. ஈரான் அமெரிக்காவோட சண்டைனால முஸ்லீம் நாடுகளுக்கு குழப்பம். அது இல்லாமல் இன்னொன்று 2 முஸ்லீம் நாடுகளுக்கும் சண்டை வரப்போகுது. நடுக்கடலில் மிகப்பெரிய மையம் கொண்டிருக்கு எர்த்குயிக். அது எப்படி அடிக்க போகிறது இல்லை. அப்படி அடித்தா இந்தோனேஷியா, ஜப்பான், திரும்பி வெனிசுலா, இல்லைன்னா இந்த மாதிரி கண்ட்ரிகள், இல்லைன்னா பிலிப்பைன்ஸ், இந்த கண்ட்ரிகள் மெயினாக இந்தியாவில் இந்த தடவை சில இடத்துல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தடவை சில இடத்துல குழப்பங்கள் இருக்குது. என்ன ரிட்டர்ன் அளவுகள் ஏறின்னு இருக்கு. இன்னும் இந்த தடவை அதோடு அதிகமாகிடும். வெனிசுலா அப்படி இல்லைன்னா ஜப்பான், அது கண்ட்ரியை தாண்டி பிலிப்பைன்ஸில் இதில் இந்த இடத்துல இல்லைன்னா தண்ணி உள்ளே வரதுக்கு வாய்ப்பு. பிலிப்பைன்ஸ்லையோ இல்லைனா வெனிசுலாலையோ இல்லைனா ஜப்பான் பல்லாயிரம் மக்கள் பிரச்சனையாகக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். மிகப்பெரிய ஏவுகணை ஒன்று சோதனை பண்ண போகிறாங்க. அதனால உலக நாடுகளே அச்சுறுத்துற மாதிரி ஆயிடும். வானவில்ல ஒரு வால் தோன்றுது, ஒரு வால் நட்சத்திரம். இந்த வால் நட்சத்திரம் இண்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டில் ரொம்ப உங்களுக்கு பூமிக்கு ரொம்ப ஆபத்துகள் சில இடத்துல இருக்கிறத காட்டப்போகுது. ஒரு கிரகணம் வருது. இந்த தடவை வரக்கூடிய கிரகணத்தினால வெப்பம் அதிகமாகக்கூடிய நிலைமை, மழையே கொஞ்சம் குறையத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில இடத்துல மழை நல்லா பெய்யும், நிறைய மழைகள் பெய்யும், மழை தண்ணி நிறையா இருக்கும். ஆனால் வெப்பத்தினால சில இடத்துல நீர்வரத்து இருக்காது, தண்ணி இருக்காது. தண்ணி சில இடத்துல பற்றாக்குறை ஆகிடும். உலக நாடியே அமெரிக்கா மிரட்டும்.
ஆனால் அதிபர் அங்கே பிரச்சனையாவார். அங்கே இருக்க மக்களே விருப்பம் இல்லாமல் பிரச்சனை ஆக்குவாங்க. அந்த பிரச்சனை இப்போ ஓடின்னு இருக்கு, அது பெரிய பிரச்சனையாகும். nghệ bình thế đó nghệ bình thế đó bình thế đó để cái chế được nghệ đó nghệ bình thế biết. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர், அதாவது நாட்டில் இருக்கிற மாநிலத்தோட முதலமைச்சருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட போது ஒரு இன்சிடென்ட்டும் நடக்கும். அதே நேரத்தில் எங்கே தமிழ்நாட்டில் எது தலைவராக இருக்கக்கூடிய கட்சியத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் ஒரு மலையில் வந்து பற்றிக்கு போது அது இல்லாமல் ஆலய வழியாக இருக்கக்கூடிய இடத்துல அங்கேயும் பற்றிக்கும். இன்னும் ஒரு முக்கிய நடிகரோட வார்த்தை சில குழப்பத்தை ஏற்படுத்தும். எம்பி மினிஸ்டர்ஸ் நாட்டில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போது எதிர்பார்க்காத அளவு மாற்றங்கள் நடக்கும். ஒரு கல்லூரி மாணவி, அதோட குரல் உலகம் ஃபுல்லாக கேட்கும். வானத்தில் ஏற்கனவே ஒரு சில நிகழ்வுகள் நடந்துன்னு இருக்கு. அது இல்லாமல் ஒரு புது நிகழ்வாக 2 நட்சத்திரம் ஒரு நெருப்புக்கோளோடு சேர்ந்து அந்த நட்சத்திரம் மோத போகுது. அதை மோதக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கண்ட்ரியோட இடத்துலலாம் சில கலர் மாறும். அதாவது இப்போ சிவப்பாக இருக்க மாதிரியா நீல கலரில் டார்க் ஆகுறது, இல்லைன்னா கருப்பு நிறமாக ஆகக்கூடிய ஒரு நிலைமையும் பார்க்க போகிறாங்க. சில விஷயங்கள் நடக்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பூமி தன்னோட மையத்தை மாற்றுது. சில பல்லாயிரம் கிலோமீட்டர் வழியாக தள்ளி போயின்னு இருக்குது அது தட்சிணாயத்தை நோக்கி. ஆனாலும் வெப்பமயம் அதிகமாகினே தான் இருக்குது. அடுத்த மாதம் இன்னும் மக்கள் சுருண்டுடுவாங்க. மக்கள் பயங்கர கவனத்தில், உணவு வழியில் பயங்கர கவனத்தில் இருக்கிறது நல்லது. ரத்தம் கொதி நிலைகள் ஏற்படும். சின்ன பசங்களுக்கே வந்துடும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் சில வரும். அதனால் உணவு வந்து நம்ம இப்பயே ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மிக பழைய காலத்து சிலை ஒன்று கிடைக்கும் போது சில பொருட்கள்லாம் கிடைக்கும். ரூபாய் வழியில் சின்ன நோட்டுகள் மாற்ற போகிறாங்க. அப்படியே பங்கு சந்தை விழுந்துடும். ரொம்ப விழப்போது. இந்த 24ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு சில்வர் இன்னும் குறைஞ்சிடும்.
இன்னும் குறைஞ்சி அதுக்கப்புறமா அடுத்த வாரம் கொஞ்சம் ஏறும். இப்போ இன்னும் கொலுசுல குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த வாரம் படிக்கிறேன். ஓகே சார், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். ரொம்ப அருமையாக இன்றைக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார். வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.